பத்திரிகையாளர் எழுத்தாளர் திரு துரை கருணா அவர்கள் இணைந்திருக்கின்றார் தொலைபேசி வாயிலாக. திரு துரை கருணா, நிறைய அதிகாரிகள் போறாங்க விஜயை பார்க்கறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். பட் முக்கியமா ஒரு கேள்வி எழுகிறது, 118 எப்படி எட்ட போறாருன்னு. அதிமுக ஆதரவு அளிப்பதற்கான வாய்ப்புகள் எவ்வளவு இருக்கிறதா நினைக்கிறீங்க? தந்தியில போன் லைன்ல வராங்க. கருணா சார் கேக்குதா? கருணா சார், அசோகா ஹியர், கேக்குதா? அதிமுக ஆதரவு அளிக்குமா விஜய்க்கு? இல்லப்பா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுல 2 விதமான கருத்து சொன்னாங்க. ஒன்று, இந்த ஆட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கலாம் அப்படிங்கிற பார்வை எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட ஒரு சிலர்கிட்ட இருக்கு. ஆனால் சி.வி. சண்முகம், எஸ். வேலுமணி உள்ளிட்டவர்களுக்கு அவர் தான் ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியிருக்காருல்ல. எனவே நம்ம வந்து இணைந்து தவேகாவோடு கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுப்போம் அப்படிங்கிற பார்வை ஒரு சிலர்கிட்ட இருக்கு அப்படிங்கிறாங்க. இதனாலதான் மாறி மாறி கூட்டணி ஆட்சியில பங்கெடுக்கிறது அவங்க விரும்பலாம், விஜய் விரும்பணுமே. அதுதான் இப்ப அது பார்க்கணும். ஏன்னா இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக என்று களத்துக்கு வந்திருக்கிற விஜய்க்கு இப்போ காங்கிரஸ் ஆதரவு, இதை தாண்டி இடதுசாரிகள் விசிக்கு ஆதரவு வந்தாலே ஓரளவுக்கு இந்த ஆட்சியை அவர் கொண்டு போறதுக்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்குது. இதை தாண்டி திராவிட கட்சிகள் இல்லாத பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு கேட்டு அவங்களுடைய ஆதரவு வந்ததுன்னா ஒரு நிறைவாக எதிர்பார்த்த அந்த எண்ணிக்கை வந்துடும் இல்லையா? அது மாதிரி போறாங்களா, இல்ல வெளியில இருந்து நிபந்தனையற்ற ஆதரவு என்று வருகிற பொழுது அதை ஏற்பாரா அப்படிங்கிறது நமக்கு பெரிய. இப்ப வெளியில இருந்து நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கறதுனால அதிமுக என்ன லாபம்? இல்ல, எந்த லாபமுமே இல்ல. ஒரு அரசு இப்ப திடீர்னு இன்னொரு தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு எந்த அரசியல் கட்சியும் இல்ல. அப்படி ஒரு சூழல் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் ஆட்சி இழக்கும் நிலை வந்ததுன்னா ஒரு தேர்தலை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். அப்ப ஒரு தேர்தலை உடனடியாக எதிர்கொள்வதற்கு 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு கூட பரவாயில்ல, உடனடியாக எதிர்கொள்வதற்கு இப்போது தயார் நிலையில் எந்த அரசியல் கட்சியும் இல்லாத சூழலில் இவங்க வெளியில இருந்து ஆதரவு ஒரு 6 மாசம் 1 வருஷம் பார்த்துட்டு இது மக்கள் விரோத ஆட்சியாக இருக்கிறது, நாங்க எதிர்பார்த்த ஆட்சியை தவேகா கொடுக்கல, எனவே இந்த ஆதரவை நாங்கள் விலக்கிக் கொள்கிறோம் அப்படின்னு வெளியில வந்துட்டு பெரும்பான்மை கிடைக்காத நிலையில வந்ததுன்னா நான் குறிப்பிட்ட அந்த 1 ஆண்டுக்கு பிறகு 6 மாதமும் 1 ஆண்டுக்கு பின்னோரங்கிற போது அவங்க கொஞ்சம் தயாரிப்பு பணியில இருக்கலாம். ஆமா ஆமா. இன்னொன்று, பட் இந்த அதிமுகக்குள்ள 2 பிரிவுகளா இருக்காங்கன்னு சொல்றீங்க இல்லையா? ஒண்ணு ஆதரவு கொடுக்கலாம், இல்ல இது வேண்டாம், இல்ல அவரா கேட்கட்டும், இல்ல வெளியில இருந்து ஆதரவு கொடுப்போம், பல பிரிவுகளா இது வந்து நீங்க சொல்றீங்க. இப்ப இது வந்து எந்த அளவுக்கு தீவிரமா அவங்களுடைய கருத்துல இருக்காங்க? இப்போ உதாரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வேண்டவே வேண்டாப்பா, போகவே வேண்டாம், பேசாம இருங்க அப்படின்னு இறுதி முடிவு எடுத்துட்டாருன்னா அப்படியே விட்டுருவாங்களா, அல்லது அவரை மீறி இவங்க வந்து இல்ல நாங்க ஆதரவு கொடுப்போம்னு செல்வதற்கு ஒரு குழு தயாரா இருக்கா? இல்ல, இப்ப கட்சி தலைமைக்கு கட்சிக்கு கட்டுப்பட்டு போகிற போக்கு என்பது எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்திலேயே போயிடுச்சு. இப்ப கட்சி தலைமைக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் சொன்னா சரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு வந்து இப்ப நிச்சயமா இல்லைங்கிறது வெளிப்பட நமக்கு தெரிகிறது. இன்னொன்று, தொடர்ந்து ஒரு சரிவு பாதைக்கு தோல்விக்கு கட்சியை கொண்டு சென்று விட்டார் என்கிற அதிருப்தி என்பது எடப்பாடி பழனிசாமி மீது கூடுதலாக இருக்கிறது. வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள்கிட்ட அந்த பார்வை இருக்கு. ஆமா, ஒரு முறை ஆட்சியை இழந்தார் 2021, 2வது முறை எப்படியாவது ஆட்சிக்கு வந்து விடுவோம் என்று நம்ம வெளிப்படையா பேசுவோம். 30 கோடி 40 கோடின்னு செலவு பண்ணிட்டு ஆமா நாம வந்து இப்படி மறுபடியும் ஆட்சியை இழந்து நிற்கிற சூழல் இருக்கிறது. ஒரு வாய்ப்பாக தவேகா வருகிறது, அதுக்கு நம்ம ஆதரவு கொடுத்தா தப்பு இல்ல, கூட்டணி ஆட்சி அப்படி ஒரு நிலைப்பாடு வந்ததுன்னா நிச்சயமா அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய இன்னும் பின்னடைவாகவும் சரிவாகவும் போயிடும். தவேகாவுக்கு ஆதரவு நிலைன்னு போயிட்டு அப்புறம் தவேகாவை எதிர்த்து எப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு பிரச்சாரம் பண்ண முடியும்? அது ஒரு பார்வையும் இருக்கு. எனவே ஒரு மிகப்பெரிய சிக்கலான நிலையில தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை போன்று நாங்களும் ஒரு பிரதான எதிர்கட்சியாக, ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் அப்போசிஷன் பார்ட்டியாக ஆமா நாங்க வந்து நிச்சயமா எதிர்கட்சியாக இருப்போம் அப்படிங்கிற அந்த அறிவிப்பை வெளியிட்டு வந்ததுன்னா அது வந்து அதிமுகனுடைய ஃபியூச்சருக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க கட்சியினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள். வெறும் 47 எம்எல்ஏ முடிவு எடுத்து ஒரு கட்சியை கொண்டு போய் இன்னொரு இதுல
அது ஒரு அடமானம் வைக்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்துரும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். சோ ஆதரவு அளிக்க கூடாது, ஆட்சியில பங்கு பெறக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க நீங்க. that would be your advice. ஆமா அதுதான் எதிர்கட்சின்னு தான் உங்களுக்கு பிரதான எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்ல, பிரதான எதிர்கட்சியாக திமுக வந்துருச்சு. 2 திராவிட கட்சிகளையும் ஆனா இப்படி பாருங்களேன், இப்போ வேற ஒரு பார்வையை எடுத்து பார்ப்போம். இப்ப நீங்க ஆட்சியில பங்கும் வகிக்கல, ஆட்சிக்கு ஆதரவும் கொடுக்கல, நாங்களும் ஒரு எதிர்கட்சியா உட்காந்துக்கிறோம்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே 5 வருஷமா எதிர்கட்சியா தான் இருக்காங்க. நீங்க சொன்னது போல பல கோடிகளை செலவு செஞ்சு தேர்தலில் ஜெயிச்சு எம்எல்ஏக்களா இருக்கிறாங்க. இவங்க மெதுவாக அதிமுக எம்எல்ஏவா இருந்துட்டே தாவேக்கா ஆதரவு நிலைப்பாடோ இல்ல வேறு கட்சி ஆதரவு நிலைப்பாடோ எடுத்துட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இல்ல, அதுதான் நான் சொல்றேன். ஒவ்வொரு தனிமனிதருக்கும் ஒவ்வொரு நிர்வாகிகளுக்குமே தனித்தனி உரிமைகள் இருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக கட்சியின் எதிர்காலம், கட்சியின் நலன் அப்படின்னு பார்க்கணும்ல. சார் கட்சியின் நலன் ஆமா சார், பட் இப்போ தனித்தனியா எல்லாரும் 30 பேர் முடிவு எடுத்து போயிட்டா பரவாயில்லையா? அப்ப கட்சி நல்லா இருக்குமா? இல்ல, அதான் அப்படி ஒரு முடிவெல்லாம் எடுத்துடக்கூடாது. அதுதான் பெரிய பாதிப்பு. தன்னை உருவாக்கிய, தன்னை வளர்த்து ஆளாக்கிய, தனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்த கட்சியின் நலனுக்கு இல்ல சார், இங்க இனிமே எதிர்காலம் இல்லையோன்னு யோசிக்கலாம்ல அவங்க பல பேர். ஏன்னா தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சுட்டு இருக்கோம். அப்போ இனிமே இப்ப பாருங்க, ஒரே தேர்தல்ல ஒரே பாட்டுல உபமா ஆன மாதிரி விஜய் வந்துட்டாரு. அப்ப இனிமே மக்கள் ஆதரவு அங்கதான் இருக்கோ அப்படின்னு யோசிக்கலாம்ல பல எம்எல்ஏக்கள். நிச்சயமா. அதாவது இப்படிப்பட்ட ஒரு நிலை அதிமுகவுக்கு ஏற்படுவதற்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த பிடிவாதமான போக்கு தான். அவருடைய பிடிவாத போக்கால் கட்சி இப்படி ஒரு பின்னடைவை, ஒரு பெரும் சரிவை சந்தித்திருக்கிற சூழல்ல ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய அரசியல் எதிர்காலம் என்று கருதி எப்படி இப்ப தாவேக்கா திமுக எல்லாம் போனாங்களோ அது மாதிரியான ஒரு முடிவை எடுப்பதற்கும் கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. அது நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. அது அவங்களுடைய தனி உரிமை அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அதுக்கான வாய்ப்புகளும் போக இருக்கு. நிச்சயமா இருக்கு. அதுக்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கிறது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இரவு அல்லது நாளைக்குள் நமக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும் சகோதரி. ஓகே, நன்றி திரு துரைக்கருணா, உங்கள் பார்வைகளை விரிவாக பகிர்ந்து கொண்டதற்கு. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.